பப்ளிசிட்டிக்காக வேண்டி இந்த விஷயங்களை விஜய் மேட்டர் எடுத்து பேசுறாங்க தர்ச்சனும். அதுல சீமான் வருவாரா? கண்டிப்பா சீமான் மிகப்பெரிய அளவில் வர்றாரு. ஏன்னா விஜயை கம்பேர் பண்ணி சீமான் பேசுறதெல்லாம் சீமானுக்கு பெருத்த லாபம். நடத்தக்கூடாதுன்னு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லிட முடியாது. கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. திருச்சி ரயில்வே மைதானத்தை வாங்கி கொடுக்கணும்னா தமிழிசை ஈஸியா வாங்கி கொடுக்கலாம். விஜயும் சனாதனவாதி கிடையாது, ஒரு சமத்துவம் உள்ளவர் தான் அவரு. அங்க விஜயகாந்த் உள்ள கொண்டு வருவாங்க, சிவகார்த்தின் உள்ள, இதெல்லாமே தன் ஆதரவு வட்டத்தை பெருக்கிறதுக்கான ஒரு அரசியல் இதா கூட பார்க்கலாம். அரசியல் வேற, சினிமா வேற. என் இடம் உனக்கு தாங்கிற மாதிரி அடுத்த சிவகார்த்தியன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு இதை சொல்றாங்கன்னா. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். கோட் திரைப்படம், அதாவது விஜய் அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம அதை பற்றி பெரிதாக பேச வேண்டியதில்லை. ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் வருது போகுது, அது டாப்பில் போகுது அல்லது ஏற்கலை அப்படிங்கிறது. ஆனால் இந்த படம்ங்கிறது ரொம்ப நெருக்கமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தொடங்க இருக்கிறது. 23ஆம் தேதி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு அரசியல் சூழலோடு வரக்கூடிய ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் கட்சி அறிவித்த பிறகு, கொடி அறிவித்த பிறகு வரக்கூடிய படம் அப்படிங்கிறனால முக்கியத்துவம் பெறுது. உங்களுடைய பார்வையில் எப்படி அந்த வரவேற்பு எப்படி இருக்குது ரசிகர்கள் ரீதியாக? அப்புறம் பொலிட்டிக்கலாக அவங்க படத்தை பற்றி நான் எந்த கமெண்டும் சொல்ல விரும்பல. சரி, முழுக்க விஜய் படம். ஏற்கனவே வந்த படம் விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ். இதுல டைரக்டர் வெயிட் இருந்தது. இதுல இவர் மாநாடு டைரக்டர் தான் கூட அந்த சங்கர் லோகேஷ் கனகராஜ்னு அந்த பெரிய வெயிட் உள்ள ஒரு டைரக்டர் கிடையாது. ஸோ படத்தின் என்ன வசூல் வந்தாலும் அது விஜய்க்கே சாரும். எவ்வளவு நாள் விஜய் ஒரு மினிமம் கேரண்டி நடிகர். என்ன வசூல் வருது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, கேரளாவில் எப்படி இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர், இதெல்லாம் திங்கள் செவ்வாயில் நான் அதை பார்க்குறேன். அதற்கு முன்னாடி ஒரு தரப்பு மாதிரி ஒரு கமெண்டும் இன்னொரு தரப்பு மாதிரி ஒரு கமெண்டும், எந்த கமெண்டும் நான் செய்ய விரும்பல. அது தொழில். அந்த தொழில் மக்கள் முடிவு பண்ணிட்டு, ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டு, அரசியல் ரீதியாக உள்ளதை நாம பேசலாம். அப்போ ஆனால் இந்த முதல் நாள் அப்படிங்கிறது அது மிக்ஸ்டு ரிவ்யூவா இருக்கா, இல்லை திட்டமிட்டு இது சரியா இல்லை வேணுக்குனே ஒரு படம் அந்த மாதிரி? அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு மார்னிங் ஷோ பிரசாந்த் பார்க்கலாம்னே 2 டிக்கெட் நமக்கு காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் வந்துருக்கு போலான்னு சொன்னாப்புல. நான் லியோ படத்தை ஓப்பனிங் பார்த்தோம். இன்னைக்கு அன்னைக்கு லியோ நடிகர் விஜய், இன்னைக்கு அரசியல்வாதி விஜய்னு சொல்லும் போது நமக்கு அவ்வளவு கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சது நமக்கு. சரி, ஒரு வாரம் கழிச்சு நம்ம பீஸ்ட் படத்தெல்லாம் ஒரு 4வது 5ஆம் நாள் வாரிசு பீஸ்ட் பார்த்த மாதிரி, சர்க்கார் எல்லாம் பார்த்த மாதிரி வீக் டேஸ்ல பாத்துக்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் வேண்டாம் நான் முடிவு எடுத்திருக்கிறேன். பார்த்துருந்தோம்னா கூட உங்கள்கிட்ட நான் இப்ப பேசியிருப்பேன். லியோ பார்த்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு விருந்துன்னு பேசிட்டு போனேன். அது தொழில். அது விஜய் மட்டுமில்ல, வெங்கட் பிரபு, கல்பாத்தி அகோரம், பலரும் சம்பந்தப்பட்டது. அது அந்த ரசிகர்கள் அதை முடிவு பண்ணிட்டு. சரி, ஆனா இந்த படத்துடைய தலைப்பே திரு ரவிக்குமார், விசிக எம்பி ரவிக்குமார் என்ன சொல்றாரு, இது இந்த தலைப்பே சனாதானத்தை வலியுறுத்துற மாதிரியான ஒரு தலைப்பா இருக்கு. சம்பந்தமே இல்லாத பேச்சுங்க இது. விஜயும் சனாதானவாதி கிடையாது, சரி, ஒரு சமத்துவம் உள்ளவர் தான். அவரு திரையுலகில் ஒரு பெரிய அளவுல விஜயகாந்த் மாதிரி உருவாக்கலனாலும் உருவாக்கின ஆட்கள் எல்லாம் திறமசாலிகளா ஒரு தன் படங்களுக்கு டைரக்டரா இது பண்ணியிருக்கிறாரு. வெங்கட் பிரபு ஒரு பெரிய பின்பலத்தில் உள்ளவர்னாலும் கூட அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் வெங்கட் பிரபு. இதெல்லாம் என்ன வந்ததுக்கு அது கோட்டுன்னு சொன்னா ஒரு இங்கிலீஷ் நேம். கேரளாவுக்கு அது தெரியும், ஆந்திராவுக்கு பேன் இண்டியா படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் இதுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்களே தவிர அதை தாண்டி இதுக்குள்ளெல்லாம் போய் அந்த சனாதனம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. சகோதரர் ரவிக்குமார் ஒரு பெரிய இன்டலெக்சுவல். அவரு தன்னோட நேரத்தை இதுல செலவழிக்க வேண்டியது இல்லைங்கிறதா என்னோட அபிப்பிராயம். இந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்க தேவை ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் சிவகார்த்தியன் வராரு, என் இடம் உனக்கு தாங்கிற மாதிரி அடுத்த சிவகார்த்தியன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு சொல்றாங்கன்னா சிவகார்த்தியன் ரசிகர்கள் அதை திருப்தி அடைஞ்சுக்கிடுவாங்க. சரி, நம்மளே சிவகார்த்தியனை அடுத்த சூப்பர் ஸ்டாரோட ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வருது. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல விஜயகாந்த் இன்னைக்கு தாவேக்காவோட தேசிய முற்போக்கு கழகம் பெரிய அளவுக்கு சுவரெழுத்துக்கள், கொடி, அதிலெல்லாம் களத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியோட நிறுவன தலைவரை பற்றி வருதுன்னு சொன்னா அந்த ரசிகர்கள் அதை போய்
பார்ப்பாங்க. கோர்ட்டுங்கிறது வந்து ஆங்கில பேர் வந்து எல்லா மொழிக்கும் பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறத கோர்ட்டுன்னு போட்டு அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன சனாதானம் வந்து ஏது வந்து சும்மா இதெல்லாம் ஒண்ணுமில்லை. விஜயும் அந்த மாதிரிப்பட்ட நான் விஜயோட விஷயங்களை ஆதாரப்பூர்வமா சொல்லக்கூடியவனே தவிர இந்த மாதிரிப்பட்ட விஷயத்திலாம் விஜய மனச்சாட்சிக்கு விரோதமா அவரு சனாதானத்தை தூக்கி பிடிக்காரு விஜயன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவரு ஒரு சினிமாக்காரர், அதுல ஒரு ஈக்குவாலிட்டேரியன் சொசைட்டியில எல்லாரும் சமம் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதர் தான். இல்ல இப்ப இந்த இதுல சார் இந்த படத்துக்குள்ளேயே தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை அவர் கொஞ்சம் பெருக்கணும்னு நினைக்கிறாரோ? இப்ப சிவகார்த்திகேயன் உள்ள வர்றது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ், அவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ அவரை உள்ள அகாமடேட் பண்றாரு. திரு விஜயகாந்த் அப்படிங்கிறவர், விஜயகாந்த் மறைந்தாலும் கூட அவருக்கான ஒரு புகழ் வெளிச்சம், அவர் அரசியல் இது எல்லாமே அவருக்கு இருக்குது. ஸோ அவரை உள்ள கொண்டு வேற யாராவது கூட அந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். ஆனா மாறா வந்து அங்க விஜயகாந்த் உள்ள கொண்டு வருவாங்க, சிவகார்த்திகேயன், இதெல்லாமே தன் ஆதரவு வட்டத்தை பெருக்கிறதுக்கான ஒரு அரசியல் இதா கூட பார்க்கலாம். கண்டிப்பா அது வந்து சினிமா கமர்ஷியல் யங் சூப்பர் ஸ்டார்னு நாம் தமிழர் சீமானே சிவகார்த்திகேயன் தான் சொல்றாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் உருவாயிட்டு இருக்குது. குறைஞ்ச வருடங்கள்லேயே பெரிய அளவு ஒரு உருவாயிட்டு வர்றாரு. இந்த ஒரு ரீச்சை மற்ற சிம்பு, விஜய், அஜித் போன்றவங்கலாம் குறைஞ்ச காலங்களில் பெற்றதில்லை. அந்த ரேஞ்சில் அவர் இருக்காருன்னு சொல்லும்போது அவரை பயன்படுத்துறது வசூலுக்கு கூடுதல் பிளஸ் தான், வசூலுக்கு ஒரு ஆதாரம் தான். விஜயகாந்துக்கு பாப்புலாரிட்டிங்கிறது வந்து முடிஞ்சு போன ஒரு கட்சி இன்னைக்கு 5-6% வாக்க எடப்பாடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்லும்போது விஜயகாந்த் இன்னைக்கும் சமாதியில வேற எந்த சமாதிக்கும் சென்னையில இல்லாத கூட்டம் விஜயகாந்த் சமாதிக்கு வந்து குவியுது இன்னைக்கும். அப்போ விஜயகாந்துக்குன்னு ஒரு குட்டிகள் இருக்குது. அந்த குட்டிகளை பயன்படுத்துறது வந்து ஒரு கமர்ஷியலா வந்து சரியான இதுதான். சரி. ஸோ அந்த இடத்துக்குள்ள எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் வந்து அடிஷ்னல் பலத்தை பார்க்க தான் செய்வாங்க. அண்ணன் ரஜினிகாந்த் எடுத்துட்டா கூட பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் மியூசிக்கல் டைரக்டர் தான் போவார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அடிஷ்னல் இதை அதுல கொண்டு வர்றது வந்து கமர்ஷியலா அது நியாயமானது தான். ஓட்டுங்கிற பேர் உட்பட அதுல போய் சனாதானம் அது இதுன்னுகிட்டு வந்து அரசியல் ரீதியா விஜய் சம்பந்தமா நம்ம ஆதாரப்பூர்வமான கேள்விகளை முன்வைக்கிறோம். இது சனாதானம்லாம் விஜய் அந்த இது வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை, அவுட் ஆஃப் பாக்ஸ், இது அது தேவையில்லாத ஒன்று தான் நான் அதுக்குள்ள பாக்குறேன். இல்ல இந்த படம்ங்கிற சார் இப்போ அரசியல் கட்சி ஒரு மாநாடு இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ரொம்ப நெருக்கமான நேரத்துல வரக்கூடிய இந்த நேரத்துல அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்டா இது இருக்கான்னு கேக்குறேன். இந்த சப்ஜெக்ட் இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான். சினிமா வேற, அரசியல் வேற. நீங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து உலக சுற்று வாலிபன் திண்டுக்கல் வெற்றி பெற்றதும் 10ஆம் நாள் நினைக்கும் படம் பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர் படங்களே பெரிய தோல்வி படம். சென்னை தேவைப்பாடை சம்பானால், மதுரை சென்ட்ரல் அம்பானால், நெல்லை சென்ட்ரல் அம்பானால், நார்வேல் தங்க அம்பானால் 4 தேட்டர்ல தான் தமிழ்நாட்டிலே அம்பா நாள் போச்சு. திருச்சி கலையரங்கத்துல 4 வாரம் தான் போச்சு. கோயம்புத்தூர் நாஸ்ல 5 வாரம் தான் போச்சு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த படத்தை அடைஞ்சது. ஸோ அரசியல் வேற, சினிமா வேற. அன்னைக்கு பீரியட் படம், சரித்திர படங்களை மக்கள் விரும்பல, ஒதுக்கிட்டாங்க. உலக சுற்று வாலிபன், ஃபாரின் ஷூட்டு, அந்த இதெல்லாம் வந்ததுல எம்ஜிஆர் ரெட்டை வேடம், என்டர்டெய்னர், அந்த படத்தை மக்கள் பார்த்தாங்க. அதே போல 67 காங்கிரஸ் தோத்ததும் அந்த சவாலே சமாளி பெரிய வெற்றி. காங்கிரஸ் தோத்ததும் அந்த தீபாவளிக்கு வந்த ஊட்டி வரவரும் இருமலரும் பெரிய வெற்றி. அப்ப சிவாஜியோட அரசியல் பிரச்சாரத்துக்கு இந்த படங்கள் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. 96 சரத்குமார் 45 நாள் ஜெயலலிதாவை போல்டா இது பண்ணி முதல்ல ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சி நாம தான் முகம் காட்டி பேட்டி கொடுத்தோம். அதுக்கு பிறகு சரத்குமார், அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாம் வரும்போது சரத்குமார் 45 நாள் பிரச்சாரம் பண்ணாரு. நேதாஜி படம் வந்து 0வா போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஈகா தேட்டர்ல 9 நாள் தான் ஓடிச்சு. ஸோ அரசியல்ங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. சினிமா ஒரு என்டர்டெயின் உலகம். இதுல வந்து அவரு தன்னோட அரசியலுக்கு கூட எதுவும் பயன்படுத்திக்கல. அதுவும் என்டையர்லி சினிமாவை தான் பண்ணியிருக்கிறார். சரி. பட் ஆனால் அதில் அந்த குறியீடு அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி கூட முயற்சி பண்ணல. இல்லை. ஏன்னா அவர் இன்னும் தன்னை பொசிஷன் பண்ணல. அவர் 214 நிற்க போறாரா, சபார்டினேட் போர்ட்ஸா போறாராங்கிறதுல அவர் இன்னும் பொசிஷன் பண்ணல. ரசிகர்கள் விருப்பத்துக்கு முதல்வர் அது இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. இப்போ சார் இப்போ மாநாட்டுக்கு சில சிக்கல் வரும்போது, அனுமதி பெறுதல் உள்ள சில இது மாதிரியான கேள்விகள் வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? தமிழிசை சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா சொல்ல போனா அதிமுக பேச்சுல மட்டும் இல்ல, தமிழிசை நினைச்சா நானே பாஜக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி திருச்சி ரயில்வே மைதானத்தை வாங்கி கொடுக்கணும்னா தமிழிசை ஈஸியா வாங்கி கொடுக்கலாம். விஜய்கிட்ட பேசியே அந்த மைதானத்தை கூட வாங்கி கொடுக்கலாம். அல்லது சட்ட ரீதியாட்டு அவங்களுக்குள்ள சில உதவிகளை பண்ணி கோர்ட்டுக்கு போய் கூட இப்போ விக்கிரவாண்டியிலே நடத்துறதுக்கு ஆர்டர் வாங்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு அரசு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு, மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லிட முடியாது. கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. எல்லா நாம்ஸையும் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா அனுமதிச்சுதான் தீரணும். 68 ஏக்கர்ல 50,000 பேருக்கு மேல நல்ல சுகாதாரமா
நிறுத்தணும்னா நிறுத்த முடியாது. அப்போ எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறதுல நீங்கள் ஒரு ஃபிகர் சொல்லணும். 50 லட்சம் பேர் வருவாங்க, 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னால் இந்த இடம் தாங்காதுன்னு தான் எஸ்பி சொல்லுவாப்புல, நிர்வாகம் சொல்லும். அப்போ அதெல்லாம் கரெக்டாக சொல்லி நீங்கள் சயின்டிஃபிக்காக என்னன்னு சொல்லி நிர்வாகம் உங்களுக்கு தரலன்னா கோர்ட்டுக்கு போய் உடனே ஆர்டர் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு போனால் உடனே ஆர்டர் கிடைக்கும். ஆனால் வந்து இது எதுவுமே நெருக்கடி எதுவும் கொடுக்கலங்கிறீங்க இந்த மாநாட்டில். அவங்க கேட்குறாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த இடத்துல எவ்வளவு பேர் வராங்கன்னு. இல்லை, எல்லா கட்சியும் தான் நடத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க, எல்லாருக்கும் இந்த கேள்வி எழுந்துச்சான்னு கேட்குறாங்க. மற்றவங்களுக்கு கேள்வி எழுப்புனாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இவங்க நமக்கு பொது வெளியில வரல, எத்தனை கேள்வி வருது எழுப்புறாங்க. இவங்க கேள்வி ஏதோ பிரஷர் அழுத்தம்ங்கிறாங்க. கண்டிப்பா திமுக தரப்பு விஜயை தங்கள் எதிரியா காட்ட நினைக்கிறாங்க. விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாம் ஏமாந்து நாளைக்கு அவன் இருந்து 4 ஓட்டை விஜய் எடுத்துட்டு போட்டு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்க எதிரி எங்க ஓட்டை எடுத்துடக்கூடாது. இதுதான் கலைஞர் வந்து தலைவா படம் ஷூட் நடக்கும்போது எவ்வளவு ஸ்ரூடான பொலிட்டிஷியன். இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கு உள்ள சண்டை. விஜய்க்கு எங்களுக்குள்ள சங்காத்தம் 2011 முடிஞ்சு போச்சு. அந்த ஜெயசீலன் ஒரு மன்றத்தை ஸ்பிளிட் பண்ணி நாங்க திமுகவில் சேர்த்ததுல இருந்து விஜய் யாரோ நாங்க யாரோ, எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் சிஏ வைத்து ஆதரிக்க வந்தாரா அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு டோன்ட் கேர். அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு, அதை நாங்கள் ஒரு பொருட்டாட்டே எடுக்கல. அவர் வேற வழி இல்லாமல் மைக்க போட்டு இன்டைரக்டா சீமான் சைடு போனாரு. ஸோ எங்களுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் எங்க எதிரி, அவரு எங்க எதிர்ப்போட்ட பிரிச்சுட்டு போட்டுன்னு துல்லியமா பக்காவா திமுக தங்க அரசியலை பண்றாங்க. ஓகே, அதிகாரம் இருக்கு, பண்றாங்க, சட்டம் இருக்கு, நியாயம் இருக்கு, நீதிமன்றத்துக்கு போங்க வாங்கலாம். ஸோ அதனால அதை பத்தி ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இல்லை, கோர்ட்டுக்கு போய் ஓகே ஆயிரும்ங்கிறீங்க. ஒருவேளை அனுமதி கிடைக்காட்டா கூட உடனே அனுமதி கொடுப்பாங்க. ஜனநாயக நாடு, மாநாடு நடத்தக்கூடிய எல்லா உரிமையும் விஜய்க்கு இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து சமீபத்தில் இன்னைக்கு பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா கூட மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு 2 தரப்பும் இதற்கு நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை அவர் உங்களுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்குறேன். ஆக்சுவலா டெல்லியில போய் 330 சீட்டு வரும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு எடப்பாடியே சொன்னார். சரி, அண்ணாமலை அந்த கூட்டத்தில் இருந்தாரு. என்ன நடந்தது? 12 சீட்டு பாஜக கேட்டாங்க, 6 சீட்டுக்கு மேல தரமாட்டான்னாரு. இப்ப என்டிஏக்கு 100 சீட்டு எடப்பாடி பழனிசாமிக்குன்னா என்டிஏக்கு 90 சீட்டும்பாங்க. ஒரு வேளையில பேச்சுவார்த்தை வந்ததுன்னா எடப்பாடி சம்மதிப்பாரா? அவரு பாராளுமன்றம் சட்டமன்றம் அது வர இது வரன்பாரு. இல்ல நாங்க பாராளுமன்றத்திலே நாங்க 7 தொகுதியில் உங்களை கீழே தள்ளிட்டோம், சட்டமன்றத்தில் இன்னும் கீழே தள்ளுவோம்னு அண்ணாமலை சொல்லுவாரு. ஸோ இங்க பிரச்சனையே என்னன்னா சீட்டு பேரம் தான். சீட்டு பேரம் வந்து 20% நீங்க இருக்கிறீங்க, நாங்க என்டிஏவா 18% இருக்கிறோம். உங்களுக்கு 100 தொகுதினா எங்களுக்கு 90 தொகுதி. இல்லை சார், இப்போ வேண்டவே வேண்டாம் இனிமேல் கிடையவே கிடையாதுன்னு சொல்றதுக்கும் வந்தா மகிழ்ச்சி தான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்துல பொறுப்புல இருக்கிறவங்களே வந்து தமிழிசை நயினார் நாகேந்திரன் அதுல தான் இருக்காப்புல. ஆனா எடப்பாடி பழனிசாமி 50 லட்சம் கோடி கடன்ல வந்த அரசு 1.5 லட்சம் கோடி கடனாட்டு மோடி பண்ணிட்டாருன்னா மோடியை பற்றி அவர் விமர்சிக்கிறதுக்கு பற்றி தமிழிசைக்கு துளியும் அக்கறை கிடையாது. நான் பேசுறது பிஎம்ஓக்கு போகும். தமிழிசை மோடியை பற்றி எடப்பாடி விமர்சனத்தை பற்றி சற்றும் கவலைப்படாத ஒரு ஆளா இருக்கிறாருங்கிறதும் ரீச் ஆகத்தான் செய்யும். இல்ல சார், நீங்க எதிரான ஒரு நிலை எடுக்கிற போது அதே அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர் குறித்து விமர்சிக்கலையா? நீங்க விமர்சனம்னு வருகின்ற பொழுது அல்ல, அவங்க தலைவரே அவங்களோட தலைவரே வந்து பேசுகின்ற பொழுது அதுக்கு கூட அவங்க பதில் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. 50 லட்சம் கோடியா இருந்த கடனை 1.5 கோடி லட்சம் மட்டும் மோடி அரசு ஆக்கிட்டுன்னு எடப்பாடி சொல்றாரு. இதை கண்டு காணாம இருக்கிறாங்க நயினார் நாகேந்திரனும் தமிழிசையும். இதுவும் பாஜக டெல்லி தலைமைக்கு ரீச் ஆகுங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இல்ல சார், அதுக்கு பதில் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அதுக்கான பதில கேட்கற வேண்டியதானே, பதில சொல்ல வேண்டியதானே. அதுல வேற என்ன இருக்குது? இவங்க அதை மறைக்கிறதுக்கோ அல்லது அதான் இவங்க அதை பற்றி கவலைப்படல, எடப்பாடி சொல்றதை பற்றி கவலைப்படல. மோடிக்கு அரசை பற்றி விமர்சிக்கிறத பற்றி தமிழிசைக்கும் நயினாருக்கும் துளியும் அதை பற்றி அக்கறை இல்லைங்கிறது தான் நான் பதிவு பண்றேன் இந்த இடத்துல. இப்போ நானும் சார் இப்போ திரு ராமசீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லு, ஜெயக்குமார் சொன்னதுக்கு ராமசீனிவாசன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது யாரு நீங்க 4 சீட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கறாரு. அப்ப நான் நீங்க ஜெயிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்கிறாரு, அது சொல்றேன். அது கரெக்டா அது பண்றாரு. இவர் வந்து உங்களால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிப்புன்னா உங்களால முக்குலத்தோர் ஓட்டு வராது, 2 ஜாதி கட்சியா போயிட்டீங்க, 4 பங்கு வேளாளர் ஓட்டு வராது, 4 வன்னியர் ஓட்டு வராதுங்கிறத சொல்லாம சொல்றாரு அண்ணாமலை. ஜாதி ஆணவங்கிறதையும் அண்ணாமலை சொல்றாரு. அது 2 பேருக்கு இடையில போயிட்டு தான் இருக்குது. நான் அதான் சொல்ல சார், இப்ப 2மே இருக்குல்ல. இப்ப நீங்க எப்படி வந்து வேணும்னு சொல்றாங்களோ அது மாதிரி வேண்டாம்னு சொல்றாங்க. வேணும்ங்கிற இருக்கிறாங்களா? கண்டிப்பா வேணுங்கிறவ இங்க பாஜகவுக்குள்ள இருக்கிறாங்க,
அதிமுகவுக்குள்ள இருக்கிறாங்க. வேண்டாங்கிறவங்களும் அதிமுகவுக்குள்ள இருக்கிறாங்க, வேண்டாங்கிறவங்களும் பாஜகவுக்குள்ள. அதான் நீங்க சூத்திரம் வந்து சார் கூட்டணி வெற்றி பெறணும், இதுதான மேட்ரு. வெற்றி பெறணும்னா ஒரு அலையன்ஸ் வேணும், ஒரு வலுவான ஒரு கூட்டணி வேணும், அது 2 பேர் சேரணுங்கிறது. சேர்ந்தாதான் கூட்டணி. தனிச்சு நிற்கிறதுனால வந்து நீங்க நிறைய டைம் பதிவு பண்ணிருக்கீங்க. எல்லாரும் பிரிந்து போவதற்கு திமுகவுக்கு தான் லாபமா அடையும், லாபம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பதிவு பண்றீங்க. அப்படிங்கும்போது இது வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணுங்கிறதான ஒரு ஃபார்மாலிட்டிஸ். எப்படி மாடாலிட்டிஸ்? எப்படி நீ உமியை கொண்டு வா, நான் அரிசியை கொண்டு வா, ஊதி சாப்பிடலாங்கிற கதை இல்லையா? நான் 18% என்டிஏவா இருக்கிறேன், நீ 20.4% அதிமுகவா இருக்கிற. உனக்கு 100னா எனக்கு 90. இல்ல சார், நீங்க பேசி பார்க்கலாம் கூடாது. இந்த அலையன்ஸே வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சொல்ல இந்த அலையன்ஸே வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எப்படி ஒரு கான்செப்ட்? தப்பு இல்ல, வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருக்குது அண்ணாமலை, ரவீந்திரன் துரைசாமி, எடப்பாடி பழனிசாமி. ரவீந்திரன் துரைசாமி நோக்கமும் நிறைவேறது காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அவர் இந்த அலையன்ஸுக்குள்ள வந்து அவருக்கு லீடர்ஷிப் போயிடும். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு. அவர் இங்க வந்தா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிரும். இங்க வந்து மாட்டினாருன்னா அப்புறம் அவருக்கு உருவளந்து போயிருவாரு. அதனால அவரு வரலங்கிறது தான் இந்த அணி வராம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். 2024 இந்த அணி வராம இருக்க காரணம் சாட்சாத் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். நாம ஒர்க் பண்ணணும். என்ன மோடியை மையமா வச்சுதான் இது நடக்குது இந்த எலெக்ஷன். அதனால 12 சீட்டு மோடிக்கு வேணுங்கிறத நாம ஒர்க் பண்ணணும். அதில் மறுக்க வரல. அவர் 6க்கு மேல தர முடியாதுன்னாரு. கூட்டணி பிரேக் ஆச்சு. இப்பவும் அதைத்தான் நாம தூக்கி போடுறோம். 18% ஓட்டு எடுத்த என்டிஏ 90 சீட்டுன்னா 20% வாக்கெடுத்த எடப்பாடி 100 சீட்டு, 100-90 தான் தொகுதி பங்கீடு இருக்கணுங்கிறத இப்போ நாம அந்த ஆர்குமெண்ட்டை தான் திறமை மூலமா முத தூக்கி போடுறோம். நாம இது எப்படி வருதுன்னு அடுத்தால பாத்துக்கலாம். அதிகப்படியான ஒரு டிமாண்ட் மாதிரி 18-20 தானே, அதிகப்படி இல்லையே. 18-20 தானே, பலத்துக்கு ஏற்பட்ட பங்கீடு தானே. அவருக்கு டீப் சவுத்ல நாடார் பெல்ட்ல ஒண்ணும் இல்ல, தேவர் பெல்ட்ல பலகீனமா இருக்கிறாரு, கொங்கு வேளாளர் பெல்ட்ல அண்ணாமலை ஏறி வந்திருக்கிறாரு, சிட்டியில அவருக்கு பலகீனமா இருக்காரு, வன்னியர் பெல்ட்ல அபாரமா இருக்கிறாரு. தேமுதிக கான்ட்ரிபியூஷன் அவர் கை கொடுத்திருக்கு. 23% தேமுதிகவோட சேர்த்து எடுத்திருக்காங்க. 20.4% அவர் எடுத்திருக்கிறாரு. சோ 100 சீட்டு அவருக்குன்னா 90 சீட்டு பாஜகவுக்கு, மீதி சீட்டு தேமுதிக மற்ற வர்றவங்களுக்குங்கிறது ஒரு பார்முலாவா இருக்கும். 10 சீட்டு அவருக்குன்னா 9 சீட்டு என்டிஏக்கு. என்டிஏ இன்டாக்டா இருக்கு. சரி, நிறைவா விஜயில ஆரம்பிச்சாலும் விஜயிலே முடிச்சலாம். விஜயதரணி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி சொல்லிதான் விஜய் வந்து புதிய கட்சி தொடங்கினார்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அப்புறம் இந்த கூட்டத்திலே மாநாட்டிலே அவர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் அதை மறுத்திருக்காங்க, கட்சியிலிருந்து மறுத்திருக்கிறாங்க. ஸோ இது ஏதாவது தொடர்புபடுத்த முடியுதா இவங்க சொன்னதும் அவங்க சொல்றதையும் வச்சு? இல்ல, விஜய் பற்றி பேசினா ஒரு பப்ளிசிட்டி வரும், பாப்புலர் ஹீரோ. அதுல எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுறாங்க. தமிழிசை, ரவிக்குமார், விஜயதரணி யாருமே விதிவிலக்கு அல்ல. சரி, ஒரு பப்ளிசிட்டி மீடியா ஸ்பேஸ் கிடைக்குங்கிறதுக்கு பேசுறாங்க. விஜய் 2009ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை பார்த்தாரு, ராஜ்யசபா போஸ்ட் எதிர்பார்த்தாரு. நல்ல செய்தி வரும்னு தினமலர்ல ஐயா எஸ் ஏ சந்திரசேகரே பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ அவர் 35 வயசு தாண்டிட்டு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி தர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொன்னதாட்டு அன்னைக்கு வந்த ஒரு தகவல் வந்தது. இப்போ ராகுல் காந்தி வந்து மோடிக்க அரசியல்ல ஸ்டாலின் சரண்டரே ஆகிவிட்டார் ஐயா, விழுந்தே விட்டார் ஐயா. நம்ம தான் சொன்னோம் விழுவாருன்னு. எல்லாம் என்ன டெக்கால்டி பண்ணிட்டு தெரிஞ்சாங்க அத்தனை பேரும். நம்ம சொன்னோம் மோடி ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞர் நாணயம் இதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆவாருங்கிறத வார்த்தையை போட்டே நம்ம சொன்னோம். காரணம் 22 எம்பி கொண்ட ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணியை இந்தியாவிலே பண்ணால் மோடி மீண்டும் ஜெயிப்பாரு, மோடியால தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும்னு உடனே இமேஜ் வந்துடும். இங்க 9 சீட்டு 10 சீட்டு ஸ்டாலினால ராகுல் பெற்றிருக்காரு. அதனால சைக்கிள் ஓட்ட வரவான்னு அவர் உடனே சொல்லிட்டாரு. மனச்சாட்சி உள்ள தமிழர்கள், மனச்சாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள், மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதுல சரியா இருக்குங்கிறத உங்க மனச்சாட்சியோட ஒத்துக்கிட்டு திரும்ப உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சும்மா என்ன வந்தாலும் அடிச்சு விட்டுட்டு தெரியக்கூடாது. அதே வேளையில நானும் சொல்றேன், ஸ்டாலினும் காங்கிரஸ் தனக்கு வேணும்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதான் கேட்க சார் யாருக்கு அதிகம் வேணுங்கிறது தானே முக்கியம். ஸ்டாலினுக்கும் வேணும், நான் மறுக்க வரல. ஸ்டாலினும் ஆர்கேனால டெபாசிட் இழந்து வந்தவர் தான். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 25% ஸ்டாலின், 0.7% திருமாவளவன், 4% காங்கிரஸ், 0.9% மதிமுக, 6% கம்யூனிஸ்ட், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கெமிஸ்ட்ரியில, அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 45, 47, 53 போனவங்க, 45க்கு மேல நிக்கிறவங்க. சோ அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியோட வெற்றி, அதுல எல்லாரும் வெற்றி பெறுவதோட ஒன்னா நிற்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். யாருக்கும்
வந்து டிசைடிங் ஃபேக்டர் இருந்த அந்தஸ்து தகுதியே கிடையாது. ஐயா மூப்பனாருக்கு 17% வாக்குல இருந்த அந்த டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு இல்ல, 4% வாக்கு தான் காங்கிரஸுக்கு சொல்லும் போது 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்திய அரசியல்ல மிகவும் முக்கியமானவர்னு சொல்லும் போது ராகுல் வந்து ஸ்டாலின் வர்றாரு. ஸ்டாலினும் ராகுல் தேவைங்கும் போது மியூச்சுவல்ங்கிறதுல அவரும் அதை என்டார்ஸ் பண்றாரு. இதுதானே உண்மை. இதைத்தானே நான் சொன்னேன். இதுல கல்யாணராமன் சொல்ற மாதிரி நான் ஸ்டாலின் ஒண்ணு தூக்கி பேசலையே. இது காம்பினேஷன்ல வரக்கூடிய கெமிஸ்ட்ரி. ஸ்டாலினே ஆர்கே நல்ல டெபாசிட் இழந்து வருதாங்கிறதையும் நான் தெளிவுபடுத்தி தானே இதை பேசிட்டு இருக்கேன். இதுதானே நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் கேட்க மாட்டேன். நீங்க ஒரு லிஸ்ட் சொன்னீங்க, பப்ளிசிட்டிக்காக வேண்டி இந்த விஷயங்களை விஜய் மேட்டர் எடுத்து பேசுறாங்க தர்ச்சுன்னு. அதுல சீமான் ஒருவரா? கண்டிப்பா சீமான் வந்து மிகப்பெரிய அளவில் வர்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து விளம்பரம் குறைவு, 8% இதை யாரும் கொடுக்கறது கிடையாது. கில்லிங் இன் சைலன்ஸ் தான் அவர் பண்றாரு. விஜயை கம்பேர் பண்ணி சீமான் பேசுறதெல்லாம் சீமானுக்கு பெருத்த லாபம். கமல்ஹாசனை கம்பேர் பண்ணி பேசுனது சீமானுக்கு பெரிய லாபம். லீடர்ஷிப்ல சீமான் வந்து ஒரு ஏழை மக்களின் தலைவரா வளர்ந்துட்டு இருக்காரு. அவரையும் விஜயும் ஒப்பிட்டு சீமானை பிடிக்காத பலரும் கம்பேர் பண்றது அனுகூல சத்துருக்களாட்டு சீமானுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. 2026 பாருங்க விஜய் சீமான் கம்பாரிசனும் அதுல வரக்கூடிய பப்ளிசிட்டியும் ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய லீடர் சீமானுக்கு பெரிய லாபம். ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ராகுல பாப்பாரு, மோடியை பாப்பாரு, ஜெயலலிதா போவாரு. ஒரு சிவாஜி கணேசன் சம்பத் மாதிரி இருக்கக்கூடிய விஜய் லீடர்ஷிப்பையும் சீமான் லீடர்ஷிப்பையும் ஒப்பிடுறது சீமானுக்கு மக்கள் மத்தியில பெரிய லாபமா வரும். சீமானும் பப்ளிசிட்டிக்கு தான் விஜயை பற்றி பேசுறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.